نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பாக்கியத்திற்குரிய இந்த ஜும்மாவில் நாம் ஜும்மா சிந்தனைகளாய் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு இன்றைக்கு இந்தியாவினுடைய சில பகுதிகளில் பேசு பொருளாயிருக்கிற ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற வார்த்தையாகும். வழக்கம் போல் வடமாநிலத்தில் சில பேரை மத துவேஷம் கொண்டவர்கள் ஐ லவ் முஹம்மது என்று ஒரு முஸ்லிம் சொல்லுவதை சர்ச்சையாக்கி இருக்கிற, ஐ லவ் முஹம்மது என்று கோஷமிடுவதை தவறாக பார்க்கிற, ஐ லவ் முஹம்மது என்கிற பலகைகளை ஏந்தி வருவதை ஏதோ தேசவிரோத குற்றத்தை போல் சித்தரிக்கிற ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை உரத்து சொல்லுவதற்கான சிந்தனைதான், தலைப்புதான் ஐ லவ் முஹம்மது என்பது. அன்பானவர்களே, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறேன், நான் முஹம்மதை நேசிக்கிறேன். ஐ லவ் அல்ல வி லவ் முஹம்மது, நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம் என்பது காலத்தால் அழிக்க முடியாத ஒன்று. உலகம் தலைகீழாய் மாறினாலும் இந்த உலகத்தில் வாழுகிற கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் ஐ லவ் முஹம்மது என்பதை சொல்லுவார்கள், பேசுவார்கள், எழுதுவார்கள். எந்த வகையிலும் அதை தடுத்து விட முடியாது, அதை தடுக்கவும் கூடாது. முஹம்மதை நாங்கள் ஏன் நேசிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம்? எங்கள் ஊனில், எங்கள் உதிரத்தில், எங்கள் உயிரில், எங்கள் உடலில், எங்கள் சதையில், எங்களுடைய நாடி நரம்பெல்லாம் கலந்து போன பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மீண்டும் மீண்டும் உரத்து சொல்லுகிறோம், ஐ லவ் முஹம்மத், வி லவ் முஹம்மத். எங்களுக்கு குர்ஆன் கற்று தருகிறது, முஃமின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர்களை விடவும் மேலானவர்கள், அவர்களின் உயிர்களை விடவும் மேலானவர்கள். குர்ஆனே சொல்லிவிட்டதற்கு பிறகு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேலானவர்கள் என்று சொன்னதற்கு பிறகு ஐ லவ் முஹம்மது என்கிற வாசகத்தை தடை செய்ய நீங்கள் யார்? அன்பானவர்களே, உலகத்தில் எத்தனையோ பொருட்களை நாம் நேசிக்கிறோம், பிரியம் வைக்கிறோம். தாயை நேசிப்பவர்கள், தந்தையை நேசிப்பவர்கள், ஊரை நேசிப்பவர்கள், புகழ்பெற்ற சின்னங்களை நேசிப்பவர்கள், தாங்கள் வளர்க்கிற பிள்ளைகளை, வளர்க்கிற பிராணிகளை, மனைவியை, மக்களை, உலகத்தில் எத்தனையோ நேசங்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை உலகத்தில் வைக்கப்படுகிற பிரியங்களில் எல்லா பிரியத்தை விட, பாச நேசங்களில் எல்லா நேசத்தை விட இறை நேசமும் நபி நேசமும் தான் எங்கள் உயிரினும் மேலானது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நேசிப்பதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதும் முஸ்லிம்களின் தலையாய கடமை, கண்ணென காப்பாற்ற வேண்டிய கடமை. நாங்கள் எப்படி நபிகளாரை நேசிக்க வேண்டும் என்பதை கூட நாயகம் தான் கற்றுத் தருகிறார்கள். எப்படி தெரியுமா? உங்களில் ஒருவர் பெற்றோரை விடவும், மனைவி மக்களை விடவும்,
உலகத்திலே இருக்கிற எல்லாரையும் விடவும் என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் பரிபூரணமான முஸ்லிமாய் ஆக முடியாது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தின் எல்லா உறவுகளை விட, எல்லா நட்புகளை விட, எல்லா நெருக்கங்களை விட, எல்லா தொடர்புகளை விட எங்களை பொறுத்தவரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம்தான் எங்கள் உயிர். எனவே உரத்து சொல்லுகிறோம், ஐ லவ் முஹம்மத், வி லவ் முஹம்மத். அது எப்படி தவறாகும்? நீங்கள் ஐ லவ் மம்மி என்கிறீர்கள், யாராவது பெண்ணை பார்த்து ஐ லவ் யூ என்கிறீர்கள், உங்களுக்கு பிடித்த ஊரிலே போய் செல்ஃபி எடுத்துக் கொள்ளுகிறீர்கள், ஐ லவ் சென்னை. எத்தனை பேர் ஐ லவ் மம்மி அல்ல, வளர்க்கிற நாய் ஐ லவ் ஜிம்மி என்று கூட சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். எப்படி தவறாகும் அது? நீங்கள் விரும்பினால் உங்கள் கடவுளின் பெயர்களை சொல்லிக் கொள்ளுங்கள், தவறில்லை. ஐ லவ் ராம், ஐ லவ் யூ ஹனுமான், என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். ஐ லவ் முஹம்மது என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை இப்படி இணைத்து பயன்படுத்த கூடாது என்று சொல்லுவதற்கு இந்த நாட்டில் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் 25 எங்களுக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. எங்களுடைய வழிபாட்டு உரிமை. யார் எங்கள் தலைவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவர்களை நாங்கள் உயிரினும் மேலாக நேசிப்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. முஹம்மத் சாதாரண பெயர் அல்ல, இந்த உலகத்தின் வரலாற்றை புரட்டி போட்ட பெயர். முஹம்மத் சீர்திருத்தத்தின் உச்சத்தில் உலகத்தை கொண்டு போய் நிறுத்திய பெயர். முஹம்மத் வரலாற்றில் மனித குலத்தினுடைய வழித்தடங்களை மடைமாற்றம் செய்த அற்புதமான பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் அந்த பெயரை பெருமையோடு சொல்லுவோம், தேனை விட இனிமையாக சொல்லுவோம். அல்லாஹ் கூட தனது அருள்மறையில் எத்தனையோ பெயர்களை மூசாவே, ஈசாவே என்றெல்லாம் அழைக்கிற இறைவன் முஹம்மதே என்று தூரத்தில் இருப்பவரை கூப்பிடுவது போல அழைப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. முஹம்மத் இறைவனை பொறுத்தவரை கண்ணியமான திருநாமம். அந்த திருநாமம் எங்களை பொறுத்தவரை உயிரினும் மேலானது, எங்கள் உதரத்தை விட மேலானது, தேனினும் இனியது. அழகான பாரசீக கவிதை, ஹசார் பார் பஷுயம், ஹசார் பார் பாஷுயம், ذهن از مشکو گلاب انوز نام تو گفتن کمال بے ادبی است. நாயகமே, உங்கள் பெயரை 1000 முறைகள் நாங்கள் கஸ்தூரியாலும் பன்னீராலும் எங்கள் வாயை கொப்பளித்து விட்டு உங்களுடைய பெயரை முஹம்மது என்பதை நாங்கள் சொன்னாலும் கூட, பன்னீரால் கொப்பளித்து விட்டு சொன்னாலும், கஸ்தூரியில் வாயை கொப்பளித்து விட்டு சொன்னாலும், கமால பே அதபிஸ்த், அது ஒழுக்க குறைவின் எல்லையாகும் என்று பாடிய கவிதை முஹம்மது என்கிற திருநாமம் இந்த உலகத்தில் அடைந்த உச்சத்தை, அது இருக்கிற சிகரத்தை பேசுகிறது. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்கள் நேசிப்பதை, ஐ லவ் முஹம்மது என்று நான் வெளிப்படுத்துவதை யார் குறை சொல்ல முடியும்? எதற்கு குறை சொல்ல முடியும்? நபிகளாரை நேசிப்பது காரண காரியமான பிரியம் அல்ல, அது அறிவு சார்ந்த பிரியம் அல்ல. இவரிடம் நாம் பிரியம் வைத்தால் இவ்வளவு கிடைக்கும், இவரிடம் பிரியம் வைத்தால் இன்ன காரியத்தில் உதவுவார், இவரை நாம் நேசித்தோம் என்றால் நாளைக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். மாணவர்களை, காரண காரியங்களை வைத்து இந்த உலகத்திலே நேசிக்கிற பெயர் அல்ல முஹம்மது என்பது. சொல்லுவார்கள் மார்க்க அறிஞர்கள், அல் மஹப்பது லைஸ பிஅக்லிய்யா பல் தபஇய்யா, அது இயற்கையான பிரியமாய் தந்தையை நேசிப்பதற்கு, தாயை நேசிப்பதற்கு, உடன் பிறந்தவளை நேசிப்பதற்கு, கட்டிய மனைவியை நேசிப்பதற்கு, பெற்ற பிள்ளைகளை நேசிப்பதற்கு காரண காரியம் வேண்டுமா? இல்லை, அது இயற்கையாகவே அந்த பிரியம் வரும். உங்களை எவன் சீண்டி பார்க்க வேண்டும் என்றாலும் ஒரு வார்த்தை உங்கள் தாயை பேசினால், உங்கள் தந்தையை பேசினால், பீரிட்டு கொண்டு வருகிற கோபம் எதனால்? ஒளிந்து கிடக்கிற உள்ளத்தின் கிடக்கையில இருக்கிற பிரியத்தால். எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் தந்தை விடவும் மேலானவர்கள். நாங்கள் கட்டிய, நாங்கள் பெற்றெடுத்திருக்கிற மனைவி மக்களை எல்லாம் விட அந்த பிரியம் மேலானவர்கள். நபிகளாரை எப்படி நேசிக்க வேண்டும், அந்த பிரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் சத்திய சஹாபாக்கள்.
வரலாற்றின் வழிநெடுகிலும் இந்த உலகத்தில் பிரியத்திற்கு ஒரு அகராதி எழுத வேண்டுமானால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரியப்பட்டதைத்தான் சொல்ல வேண்டும். அன்றைய தினம் எதிரணியிலே இருந்த அபூ சுஃபியான் பின்னாட்களில் இஸ்லாமிய பாக்கியத்தை பெற்றவர். அபூ சுஃபியான் அவர் எதிரணியிலே இருந்த போது சொன்னார், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழு மூச்சாய் பீச்சாய் அவர் எதிர்த்து கொண்டிருக்கிற போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. இந்த உலகத்தில் யாரும் யாரையும் நேசிப்பதை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவருடைய தோழர்கள் நேசிப்பதை போல் நான் யாரை நேசிப்பதையும் பார்த்ததில்லை என்பது எதிரணி தலைவரினுடைய வார்த்தை என்று சொன்னால், நபிகளார் நேசத்தை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். அந்த வழி நின்றுதான் சொல்லுகிறோம், உரத்து சொல்லுகிறோம். கியாமத்து வரை, உலகம் உள்ளளவும் வரை, காலம் உள்ளளவரை, கடலிலே நீர் உள்ளவரை, கார் உள்ளவரை பேசிக்கொண்டே இருப்போம். ஐ லவ் முஹம்மத், வி லவ் முஹம்மத். உயிர் பிரியும் நேரம் அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், கருப்பினத்தை சார்ந்த அடிமையாய் இருந்து இஸ்லாத்தில் உயர் பதவியை அடைந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இதோ உயிர் பிரிய போகிறது. அருகில் இருக்கிற உறவுகள் எல்லாம் வா கருபா யா பிலால், பிலாலுக்கு வந்த கஷ்டமே, பிலாலுக்கு வந்த சோதனையே என்றெல்லாம் கத்தி கொண்டிருக்கிற போது, சத்தமிட்டு கொண்டிருக்கிற போது, அவர்களுடைய பெரிவாற்றாமையால் அழுது கொண்டிருக்கிற போது என்ன அழகான வார்த்தை! நபி நேசத்தை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வா தரபா வா தரபா கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மதன் வஸஹிபா. எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியே, நான் நாளை பெருமானாரை சந்திக்க போகிறேன், அவர்களின் தோழர்களை சந்திக்க போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் பிரியும் தருவாயில் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகிற போது ஆனந்தமோ ஆனந்தம். என்ன ஆனந்தம் தெரியுமா? நான் நபிகளாரை சந்திக்க போகிறேன். இதுதான் நபி நேசத்தை கற்றுத்தந்த சஹாபாக்களினுடைய உண்மையான நபி நேசம். மிகப்பெரிய வரலாற்று பேராசிரியர் அல்லாமா தஹபி ரஹிமஹுல்லா சியரு அலாமுன் நுபலா என்கிற தங்களின் புகழ்பெற்ற நூலில் அவர்கள் எழுதுகிறார்கள், நபித்தோழர்களாக வாழ்ந்தவர்கள் சொன்ன வார்த்தை பதிவாகி இருக்கிறது. லஅன் யகூன இந்தனா மின் ஷஅரதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைனா மின் குல்லி ஸஃப்ரா வ பைதா அலா ظஹரில் அர்த். இந்த பூமியில் நபிகளாரின் உதிர்ந்து போன ஒரே ஒரு ரோமம் எங்கள் வீட்டில் இருக்குமானால், இந்த உலகத்தில் எங்கள் கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தின் வெள்ளையான, பசுமையான, மஞ்சளான இந்த உலகத்தின் எல்லா கொடைகளை விட, அருட்களை விட எங்களுக்கு அந்த ஒரு ரோமம் பெருசு என்று சொன்னார்களே, தே லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் நபிகளாரை நேசித்து அதற்கு அடையாளப்படுத்தி அதற்கு சரியான அர்த்தத்தை சொன்னவர்கள் சஹாபாக்கள். என்ன எப்படியெல்லாம் நேசம்! ஒது செய்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு முன்னால் அங்க சுத்தி என்று சொல்லக்கூடிய கைகால் முகம் அலம்புகிற போது அதன் மிச்ச தண்ணீரை எடுத்து கொள்ளுவதற்கான போட்டி அங்கே. நபிகளாரின் மீதான உச்சகட்ட காதல். நீங்கள் வேண்டுமானால் இதை பைத்தியங்கள் என்று சொல்லுங்கள், பித்து பிடித்தவர்கள் என்று சொல்லுங்கள், கண்மூடித்தனமான காதல் என்று சொல்லுங்கள், என்ன தமிழ் வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் அது தகும். அது நபிகளாரின் நேசம். தி லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் காரல் எச்சி துப்புகிறார்கள், காரல் எச்சி அறிவிக்கிறார்கள். எதிர்ப்படை தலைவர்கள் கூட அறிவித்த வார்த்தை இது. மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹாமதன் இல்லா வகத் வகஅ ஃபீ கஃபி வாஹித் மின்ஹும். நபிகளார் காரி எச்சில் உமிழ்ந்தால் கூட அங்கே இருந்த கூட்டத்தினுடைய கைகளில் வேகமாய் போய் பிடித்துக் கொள்வார்கள். யாராவது ஒரு கையிலே தான் அந்த எச்சில் படுமே தவிர தரையிலே விழாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்று வகுப்பெடுத்தவர்கள். ஏன் சஹாபாக்களை சொல்ல வேண்டும், மனிதர்களை சொல்ல வேண்டும்? மரமும் மட்டையும் கல்லும் நதியும் பாதாளமும் கடலும் மலையும் திடலும் எல்லாம் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தது. தே லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நாட்களாக மெம்பர் படியிலே இருந்து குதுபா ஓதி கொண்டிருந்த நாயகம் ஒரு புதிய மரத்தினாலான மெம்பர் படி செய்யப்பட்டு விட்ட போது பழைய மரக்கட்டையை எடுத்து
பள்ளிவாசலினுடைய ஓரத்தில் வைத்த போது அது தேம்பி அழுததை சஹாபாக்கள் கேட்டார்கள். மரம் கூட அழுததா? ஆம், அழுதது. அதிகாரப்பூர்வமான கிதாபுகளில் வருகிற அறிவிப்பின்படி சுமார் 30க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் சஹாபாக்கள் அறிவிக்கிற அறிவிப்பு அது. மரக்கட்டை பெருமானாரின் பிரிவாற்றாமையால் அது தேம்பி தேம்பி அழுததை, அதனுடைய விசும்பலை, அதனுடைய தேம்பலை சஃபிலே இருந்தவர்களெல்லாம் கேட்டார்கள். அன்னலார் புதிய படியிலிருந்து இறங்கி வந்து பக்கத்திலே அமர்ந்து முதுகிலே தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லுவது போல் அந்த கட்டையின் மீது கை வைத்த பிறகு அழுகை நின்றதாய் சொல்லப்படுகிற வரலாறு. இதை பதிவு செய்யும் அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். மனிதர்களே, மாணவியின் மீது மரக்கட்டைக்கு இருக்கிற பாசம் கூடவா உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது? ஒரு கேவலம் கட்டை கூட காருண்ய நபியின் மீது இவ்வளவு பிரியம் வைக்கும் என்றால் நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்று கேட்பார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சுமார் 63 ஒட்டகங்களை ஹஜ்ஜிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகத்தில் 63 தங்கள் கைகளால் அறுக்க முற்பட்ட போது, குர்பானி கொடுக்க முற்பட்ட போது, உயிர் பிரிவதற்கு அங்கே ஒட்டகங்களிடம் எவ்வளவு போட்டி வந்தது தெரியுமா? நான் நீ என்று கழுத்தை நீட்டி கொண்டு எல்லா கழுத்தும் ஒன்றாய் வந்து குவிந்த போது ஒவ்வொன்றாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்த நேரத்தை நாம் எண்ணி பார்க்கிற போது, கத்தியை கையில வைத்து கொண்டு குத்தப் போகிறேன் என்று ஒருவர் தயாராக நிற்கிற போது ஒட்டகம் பின்னால் அல்லவா பிடரியடிக்க ஓட வேண்டும். ஆனால் முன்னால் வந்து வந்து அன்னலாரின் கைகளில் என் உயிர் போவதை ஒட்டகம் கூட ரசித்து விரும்பி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தருகிறது என்றால் நபிகளாரின் நேசத்தை எப்படி சொல்லுவது? they love முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், we love முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஒட்டகத்திற்கு உடல் அல்ல மனசு. மசை பிடித்து போய் யாருக்கும் அடங்காத ஒரு ஒட்டகத்தினுடைய வீட்டுக்கு நபிகளாரை கூட்டி செல்வார்கள். மசபிடிச்ச ஒட்டகம் என்று சொல்லுவோம், மதம் பிடித்த ஒட்டகம் என்று சொல்லுவோம். மதம் பிடித்த யானையை போல நபிகளார் நெருங்கி சென்றார்கள். எல்லாரிடத்திலேயும் வம்பு செய்து கொண்டிருந்த ஒட்டகம் நபிகளாரை பார்த்தவுடன் நெடுஞ்சான் கிடையாக தன்னை படிப்படியாய் மடித்து ரசூலுல்லாஹ்வின் காலடியில் சஜிதா செய்தது. பின்னாலே வந்த தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹாதிஹி நாகத்துன் லா தஅகில் தஸ்ஜுது லக். அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒட்டகம் அறிவில்லாதது, ஆனால் அது கூட உங்களுக்கு சஜிதா செய்கிறது என்றால், சிரம் பணிகிறது என்றால் நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று கேட்பார்கள். வழக்கம் போலவே அதை விரும்பாமல் நான் உங்களில் ஒருவன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவை மறுத்த செய்தியில் நமக்கு தெரிய வருவது, உலகத்தின் உயிரினங்கள் எல்லாம் பெருமானாரை நேசிக்கிறது. தேலவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகம் நேசிக்கிறது, ஆடு மாடு நேசிக்கிறது, நாட்டுக்கழுதைகள் நேசிக்கிறது, மனிதர்கள் நேசிக்கிறார்கள், கல்லும் மரமும் நேசிக்கிறது. இன்றைக்கு ஐ லவ் முஹம்மது என்று சொல்லுவதை சர்ச்சையாக்குகிறார்கள். நாங்கள் கியாமத்து வரை சொல்லுவோம், எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை சொல்லுவோம், எங்கள் நினைவு எங்களை விட்டு அகலும் வரை சொல்லுவோம் ஐ லவ் முஹம்மது. உத்தரப்பிரதேசத்திலே கான்பூரிலே ரபியுல் அவ்வல் 12 ஊர்வலம் நடக்கிறது. மீலாது பேரணி. மீலாது பேரணியிலே எப்போதும் வழக்கமாய் பெருமானாரின் புகழ்பாக்களை பாடிக்கொண்டு வைத்து பாடிக்கொண்டு போவது வழக்கம். இந்த முறை வைத்து பாடுவது மட்டுமல்ல, ஐ லவ் முஹம்மது என்கிற பதாகைகளை ஏந்தி கொண்டு போனார்கள். ஊர்வலம் செல்லும் வழிகளின் சில இடங்களில் ஐ லவ் முஹம்மது என்று பலகை வைத்தார்கள். கொடுமை என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் பலகை வைப்பது எங்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது ஊரில் என்று சொல்லி சில மத துவேஷ அமைப்புகள், அமைதியாக போனாலும் அவர்களுக்கு ஒத்து வராது, நாம் ஏதாவது என்ன அசைவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது, காவல்துறையிலே புகார் கொடுத்தார்கள். கலவரம் செய்தார்கள் என்பதை விட கலவரத்தை தூண்டினார்கள், கலவரத்தை திட்டமிட்டு விஷ விதையை பரப்பினார்கள். ஐ லவ் முஹம்மது என்கிற பதாகை அப்புறப்படுத்தப்படாவிட்டால் நிலைமை மோசமாகும் என்றார்கள். கான்பூர் கொந்தளிப்புக்கு உட்பட்டது. உலகத்திலேயே கான்பூரில் ஒரு பலகையின் மீது எஃப்ஐஆர் வழக்கு போட்டது காவல்துறை. அங்கு உள்ளவர் பலகையின் மீது எஃப்ஐஆர்.
கடைசியில் தௌஹீர் ரஸா கான் என்று சொல்லி ஒருவர், அவரோடு சேர்ந்து 7 பேர் ஐ லவ் முஹம்மது என்று இவர்கள் பலகை பிடித்திருந்தார்கள் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் காவலிலே ஒரு 14 நாட்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் கொந்தளிப்பானது. இந்த கொந்தளிப்பு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் எல்லா மாநிலங்களுக்கும் பரவியது. இதை சங்கிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய புரோபகண்டா உருவாக்கினார்கள். ஐ லவ் முஹம்மத், என்னமோ விஷம் கக்கும் வார்த்தையை போல, ஏதோ ஐ லவ் முஹம்மத் காதிலே கேட்டாலே அவர்கள் மதம் மாறி விடுவார்கள் என்பது போல. ஆச்சரியமாக இருக்கிறது. முஹம்மது என்கிற பெயர், அல்லாஹு அக்பர், இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று 1500 வருஷத்துக்கு பின்னாலும் முஹம்மது உங்களை தூங்க விடாமல் செய்கிறார் என்றால் சங்கிகளை புரிந்து கொள்ளுங்கள். முஹம்மத் உலகம் அழியும் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்படுகிற திருநாமம். ஐ லவ் முஹம்மது என்று சொல்லக்கூடாதாம், பலகை வைக்கக்கூடாதாம், பதாகைகள் ஏந்தக்கூடாதாம், அந்த பேரணியில் ஐ லவ் முஹம்மது இருக்கக்கூடாதாம். வழக்கம் போல இந்த மாநிலத்தின் ஆளக்கூடியவர் கைது செய்யப்பட்ட அல்லது இந்த மீளாது பேரணிகளுக்கு தலைமை ஏற்றவர்களின் வீடுகளை, அவர்களின் சொத்துக்களை ஏதாவது பொய்க்காரணம் சொல்லி புல்டோசர்களோடு கிளம்பி இருக்கிறார்கள். விரைவில் அந்த வீடுகள் இந்த வாரத்தில் இடிக்கப்படும் என்பதற்கான ஆரூடங்களை இந்த நாட்டினுடைய, அந்த மாநிலத்தினுடைய பத்திரிகைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் பரவி இருக்கிற ஐ லவ் முஹம்மது என்பது இந்தியாவில் சர்ச்சைக்குரிய வார்த்தை. எங்களை பொறுத்தவரை உயிர் பிச்சை தருகிற வார்த்தை. எங்களை பொறுத்தவரை அல்லாஹுவுக்கு அடுத்தபடியாய் நாங்கள் ஐ லவ் அல்லாஹ், அதற்கடுத்து ஐ லவ் முஹம்மத். இதுல எவனோடும் சமரசம் செய்ய மாட்டோம். எவனோடும், அவன் கான்பூர்காரனோ அல்லது வேறு நாட்டை சார்ந்தவனோ யாராக இருந்தாலும் ஐ லவ் முஹம்மது என்று சொல்லுகிற உரிமையை எனக்கு என்னுடைய இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் தந்திருக்கிறது. அதில் ஒருபோதும் சமரசம் செய்ய முடியாது. மீண்டும் சொல்லுகிறோம், 1500 வருஷத்திற்கு பின்னாலும் புகழோ இகழோ உலகம் ஒரு பெயரை சுற்றி மட்டும் வட்டமடித்துக் கொண்டிருக்கிறது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழோ இகழோ பல எதிரிகளை தூங்க விடாமல் செய்திருக்கிற சிம்ம சொப்பனம், அதற்கு பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போதும் சொல்லுகிறோம், நீங்கள் ஐ லவ் முஹம்மது என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறீர்கள். எதிர்ப்பில் வளர்ந்தது எங்கள் மார்க்கம், எதிர்ப்பில் வளர்ந்தது எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற வழிகாட்டியை, என் முன்னோடியை, என் ரோல் மாடலை, என் முன்மாதிரியை நான் ஐ லவ் முஹம்மது என்று சொல்லக்கூடாது என்றால், சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற சனியன்கள் நாசமாகட்டும். நாங்கள் கியாமத்து வரை சொல்லுவோம், உரத்து சொல்லுவோம், ஐ லவ் முஹம்மத். எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் கையேந்துகிறோம். இறைவா, நபிகளின் நேசத்தை, நபிகளின் பாசத்தை எங்கள் உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை எங்களுக்கு ஒரு நொடி கூட அந்த பாசமும் நேசமும் பிரியமும் எங்களை விட்டு அகலாத தீராத காதலை, அன்னலார் மீதான அன்பை எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் எப்போதும் நசீபாக்கி தருவாயாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.